உங்களுடைய உள்ளங்கையை பாருங்க, கையில ஏதாவது தெரியுதா? ரேகத்தான் தெரியுது அப்படின்னு பாக்குறீங்களா? கைரேகையெல்லாம் பாக்குறீங்களா? கைரேகையெல்லாம் பார்க்க கூடாது, அதெல்லாம் தவறான நம்பிக்கை. நம்முடைய வாழ்க்கை எல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது, சரியா? நம்முடைய கையில இல்ல. சரி, உங்க கையில ஏதாவது வரைஞ்சி வச்சிருக்கீங்களா? உங்க பிள்ளைகள், உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளா இருப்பாங்கல்ல, உங்க குழந்தைகள் பிள்ளைகள் பிரியமான வரைஞ்சி வச்சிருக்கீங்களா? இல்ல, விரும்பன இருக்குது. ஆனா ஆண்டவருடைய கரத்தை பாருங்க, இயேசுவின் கரத்துல தழும்புகள் இருக்கிறது, அதுக்கு மத்தியில ஒரு உருவம் இருக்குது. என்ன தெரியுமா? ஏசாயா 49:16 ஆண்டவர், இதோ உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது. அப்ப என்ன சொல்றார்? உள்ளங்கையில உன்னை வரைஞ்சி வச்சிருக்கிறேன். இந்த கைதான் டக்குன்னு எப்பவுமே நம்ம பாத்திர முடியும். அப்ப என்னுடைய கண் பார்வையில உன்னை வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, கைவிட்டுட்டார் அப்படின்னு சில சமயத்துல சொல்றீங்க தானே? ஆண்டவர் உங்களை நினைவுல வச்சிருக்கிறார். அதுக்குதான் உள்ளங்கையில வரைந்து வச்சிருக்கிறாராம். சிலர்கிட்ட பேசும்போது தன்னுடைய மனைவி பிள்ளைகளை பற்றி பேசுவாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டோன்னு டக்குன்னு சந்தோஷமா பர்ஸ் எடுப்பாங்க, திறந்து காமிப்பாங்க. பர்ஸுக்குள்ள போட்டோ இருக்கும், பாத்துறீங்களா? மனைவி போட்டோ வச்சிருப்பாங்க, பிரியமான குழந்தையினுடைய போட்டோ வச்சிருப்பாங்க. இதான் என் பிள்ளைங்க, இது என் மனைவிங்க, என் குடும்பங்கன்னு சொல்லிட்டு அதை மறக்காமல் இருக்கிற பர்ஸுக்குள்ள ஒரு போட்டோ வச்சிருக்கிறாங்க. நீங்க வச்சிருக்கீங்களா? அதை இப்ப செல்போன்ல வச்சிருக்கோம்ல, செல்போன்லயே ஃபேமிலி படம், பிரியமானவங்க படம் வச்சிருக்கல, மறக்காம இருக்கிறத வச்சிருக்கீங்க. அப்பப்ப எடுத்து பாக்குறீங்கல்ல, கிட்டத்தட்ட தினமும் பாத்துறீங்க உங்களுடைய குடும்பத்தின் நாட்களை. அதே மாதிரிதான் ஆண்டவர் உங்களை உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறார். நீ என்னுடைய மகள், என்னுடைய மகன், உன்னை உள்ளங்கையில வரைந்து வச்சிருக்கிறேன்னு சொல்றார். இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டவங்களை அவருடைய கையில வரைந்து வச்சிருப்பார்.